வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அரவையை நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அது கூட நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கினதும் அது கூட நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு அது கூட நான் எப்பயும் கேஷ்யூ ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி அதுக்கு பதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக எடுத்து நம்ம வச்சுக்கணும். இப்போது நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. மட்டன் குழம்புக்கு நான் ரொம்ப ஆயில் எடுத்துக்க மாட்டேன். ஸோ நான் 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுறணும். இது கூட நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வதக்கி விடுறேன். எப்பயுமே நம்ம வெங்காயம் வதக்குறப்போ அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. வெங்காயம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இது கூட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்ததுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா கைவிடாமல் கிளறி விடணும். ஏன்னா அது நம்ம சேர்த்ததுமே கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம நல்லா அதை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வெங்காயத்து கூட அது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம் தக்காளி எப்பயுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டனை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். நம்ம வேகாமல் வெங்காயம் தக்காளியை நம்ம போடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்க போகிறேன். இந்த மஞ்சத்தூளை நல்லா அது கூட கிளறி விடணும். அந்த மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் இதில் சூப் எப்பயும் எடுக்கிறேன் அப்படின்னா நான் இது கூட கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி சால்ட்டை ஆட் பண்ணி விசில் வச்சுட்டு சூப்பை எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி மசாலாஸ் சேர்ப்பேன். இன்றைக்கி நான் சூப் எடுக்கலை. எப்பயுமே எலும்பு சூப் ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால அதை நான் எடுப்பேன். இன்றைக்கி நான் எடுக்கலை. இன்றைக்கி நான் ஸ்ட்ரைட்டாகவே மசாலாஸ் ஆட் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு வாட்டரையும் நான் அதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாஸ் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹாட் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி ஹாட் வாட்டர் சேர்க்குறப்போ அந்த குழம்பு இன்னுமே டேஸ்ட் அதிகமாக நமக்கு கொடுக்கும். ஸோ இது கூட நான் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டேன். அப்போ தான் எலும்பு கூட அது சார்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு கொதி வரணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரவையை இப்போ சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கொதித்ததும் அரவை எப்பயுமே இந்த மாதிரி நம்ம நார்மலாக பச்சையாக நம்ம அரைச்சி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி அரைக்கிற அந்த தேங்காயோட பேஸ்ட் ரொம்ப வாசமாக ரொம்ப திக்காக சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரவையை சேர்த்துட்டேன். பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த மிக்சர் ஜாரில் இருக்கிற கொஞ்சத்தை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதையும் சேர்த்து அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு. இதை நான் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு ரொம்ப வாசமாக டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்துருச்சு. இது கூட நான் கார்னிஷிங்க்கு
மல்லித்தழை தூவியிருக்கேன். ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.